என்னம்மா நீ தூங்கல? இந்நேரம் நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். அது என்னமோ தெரியலங்க, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்படி கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே படுத்தா எப்படி தூக்கம் வரும்? கண்ணை மூடு, தூக்கம் தானா வரும். சரிங்க. ஏ கார்த்தி, பாட்டி இங்க வா. இதுல போட்டோ வச்சிருக்கேன், இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஐயோ, பெண் பார்க்கும் படலத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாருமா சேர்ந்து கடைசியில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்க. இத பாரு, அது காலாகாலத்துல நடக்க வேண்டிய சமயத்துல நடந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா அதை தவற விட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எங்க தேடினாலும் உனக்கு பொண்ணே கிடைக்காது. கிடைக்கலன்னா போட்டோம், யார் கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறது? ஏன் நான் இந்த வீட்டுல ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல, அப்படிதானே? டேய் போது நிறுத்துடா. முதல்ல பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை குறைவா பேசுறத நிறுத்து. உன் நல்லதுக்கு தானே அவங்க சொல்றாங்க. இப்ப என்னப்பா என்ன பண்ண சொல்ற? இதுல இருக்கிற போட்டோவை பாரு, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. புடி. ஐயோ புடிடா. புடி, இதையும் பாரு. எவ்வளவு? இப்ப என்ன, உங்களுக்கு நான் பொண்ணு தானே ஓகே பண்ணணும்? தெரியுமா, இதுல எந்த பொண்ணு எனக்கு சரியா இருக்கும் நீங்களே பார்த்து சொல்லுங்க. குடிங்க பெரியமா, பார்த்து சொல்லுங்க. டேய், எதுக்குடா அவகிட்ட போட்டோ கொடுத்த? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே முதல்ல நீ தான் பார்க்கணும். முதல்ல நீ பாருடா. இல்ல பாட்டி, எனக்கு எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு என்னை விட பெரியமாக்கு தான் நல்லா தெரியும். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு பிடிச்ச பொண்ணை நீயே பார்த்து நீயே செலக்ட் பண்ணிக்கோ. முடியாது. இல்ல பெரியமா, என் வாழ்க்கையிலலாம் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். உங்க மனசுக்கு சரின்னு படுற பொண்ணு தான் எனக்கு சரியா இருக்கும். அண்ணனுக்கு நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க. பாத்தீங்களா, அண்ணி அண்ணனையும் இந்த வீட்டுல இருக்கவங்களும் எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, நீங்களே பாருங்க. தம்பி, அதெல்லாம் போட்டோவை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பாங்கப்பா? அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணா இருந்தா சாத்தியம். அப்புறம் என்ன பெரியமா, நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், எனக்கு எந்த அவசரமும் கிடையாது. டேய், என்னடா திமிரா உனக்கு? உனக்காக இவ்வளவு தூரம் தரகரை வரவழைச்சு போட்டோஸ்ல இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரையாவது நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணுன்னு சொன்னா, நீ என்னமோ போட்டோவை பெரியம்மா பார்த்து செலக்ட் பண்ணிட்டோன்னு சொல்ற. இந்த குடும்பத்துல இவ பெரியாளா நான் பெரியாளா? ஓ இஷ்டத்துக்கெல்லாம் அது நடக்காது. உனக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன். நான் சொல்ற பொண்ணு கழுத்துல தான் நீ தாலிய கட்டணும். இல்லன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது சொல்லிட்டேன். சரிங்க சார், தம்பி கிட்ட இந்த போட்டோ எல்லாம் பொறுமையா காட்டுங்க. நீங்களே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்கய்யா. வரம்மா. வரேன் தம்பி. போய. டேய், ஏன்டா உனக்கு பாட்டி குணத்தை பத்தி தெரியாத என்ன? ஏன்டா இப்படி அவங்கள டென்ஷன் படுத்துற? பா, அதெல்லாம் விடுப்பா. இப்போ உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? நான் சத்தியமா சொல்றேன்ப்பா, பாட்டி காட்டுற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படியும் பெரியம்மா சொல்ற பொண்ணை அவங்க எனக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க. விடுங்க பெரியம்மா, உங்களுக்கு எதுக்கு என்னால தொல்லை? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பொண்ணு பார்க்குற வேலையை நானே பார்த்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காமலா போயிடுவா? நான் பார்த்துக்கிறேன், விடுங்க.
என்ன அண்ணன் என்னடா? காதல் பித்து தலைக்கு ஏறிடுச்சு போல இருக்கே. ஆ, ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கே. உனக்கு நீயே சிரிச்சுக்கிற. என்ன அன்னிக்கிட்ட உன் மனசுல இருக்க லவ்வ சொல்லிட்டியா? அதெல்லாம் இல்லடா. அதானே பார்த்தேன். அப்படி நடந்திருந்தாதான் உலகம் ரெண்டா இருக்குமே. ரெண்டா மனசுல இருக்கிறத சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து பட்டுன்னு போட்டு உடைக்க வேண்டியதானே. ஜவ்வா போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிய. சே, சுத்த போர்ன நீ. ஏன்டா? இந்த மணி அடிச்சிருச்சுல. நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவாசகம்ல. ரொம்ப நக்கல்றா உனக்கு. இதோ வண்டி தான் கால் பண்றேன். என்னவா இருக்கும்? அண்ணா கொஞ்சம் கேளு கேளு கேளு. இருடா இருடா எடுக்கிறேன். ஐயோ கேளுண்ணே. இருடா. சொல்லு கண்மணி. ஏங்க ஆபீஸ் போயிட்டீங்களா? இன்னும் இல்ல, போயிட்டு இருக்கேன். ஐயோ சாரிங்க, நீங்க ஆபீஸ் போயிருப்பீங்கன்னு நினைச்சுதான் கால் பண்ணேன். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேன். ஏய் இரு 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 இரு. ஒரு நிமிஷம். வச்சிராத. என்ன விஷயம்? ஏங்க வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாதுங்க, தப்புங்க. நான் அப்புறமா பேசுறேன். பரவாயில்ல, கால் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, நீ பேசு. இருந்தாலும் கவனம் செதறும் இல்லைங்க, சேஃப்டி தான் முக்கியம். ஒண்ணும் இல்லைங்க, நான் அப்புறம் பேசுறேன். பரவாயில்லையே, நான் உனக்கு கார் டிரைவிங் கத்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்தது தப்பே இல்லை. இப்படிதான் இருக்கணும். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்ஸுங்க. சரி, எனக்கு கால் பண்ண விஷயத்த சொல்லி முடி. நான் வேணா அப்புறமா கால் பண்ணட்டா? ப்ளூடூத்ல தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கவனமா தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஏங்க அது அது வந்து ஒரு உதவி பண்ணுவீங்களா? அதை விட என்ன வேலை இருக்கு, நீ சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஆஃபீஸ் கிளம்புறப்பவே சொல்லியிருக்கணும். சரி, இப்ப சொல்லு. அது எனக்கு உனக்கு எனக்கு ஆ. எனக்கு சொல்ல போறியா இல்லையா? எங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு புடவை வேணும், வாங்கி தரீங்களா? எது? புடவையா? ஆமாங்க. புடவையா கேட்ட? ஆமாங்க. எப்ப வேணும்? இப்ப வாங்கிட்டு வந்துருவா. அஷோ வேணாங்க, நீங்க வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அந்த புடவை இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். அது இல்லைங்க, அந்த புடவை இத பாரு, சொல்லிட்டல, அது எப்படி வாங்கிட்டு வரணும் மட்டும் பாரு. புடவை சைஸ் என்ன? சைஸா? என்ன சொல்றீங்க? இல்ல, நான் வாங்கிட்டு வந்துறேன், நீ போன வை. பை. எங்க என்ன இவரு புடவை சைஸ் எல்லாம் கேக்குறாரு? அது சரி, புடவை எதுக்குன்னு அவரும் கேட்கல, என்னையும் சொல்ல விடல. சரி, வாங்கிட்டு வரட்டும். இதுக்கிட்ட அப்ப சிரிக்கிற? என்ன அண்ணி ஆசையா புடவை வாங்கி தர்றீங்களான்னு கேட்டா இப்படியா? சைஸ் என்ன சைஸ் என்னன்னு கேட்டு சொதப்புவ. இப்படிதான் டெய்லி அன்னிக்கிட்ட கேட்டு பல்பு வாங்குறியா? இல்லடா, ஒரு ஃப்ளோல அப்படி கேட்டுட்டேன். நல்லா கேட்ட ஃப்ளோல. ஏன் தான் உங்ககிட்ட புடவை கேட்டமோ அண்ணியவே நினைக்க வச்சிருவ போல இருக்கு.